விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியிலே திண்டிவனம் மாநகரிலே இந்த மேம்பாலத்தின் கீழாக நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள தெருமுனை கூட்டம். இந்த கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமணி கூட்டில் அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களின் தொண்டர்களையும் தாங்கி இந்த பொதுமக்களிடையே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் செய்த துரோகங்களை தோலுரித்து காட்டுவதற்காக இந்த திண்டிவனம் நகரில் 21 சக்தி கேந்திரங்களாக பிரிக்கப்பட்டு இன்றோடு நிறைவு பகுதியை வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலே எனக்கு சிற்றுரையாற்ற வாய்ப்பளித்த மாவட்ட தலைவருக்கும் நகர தலைவருக்கும் எனது மொழிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டங்களை எனக்கு முன்னால் பேசி நிறைய பேர் பேசிய காரணத்தினாலும், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடப்பாடி அவர்கள் சாதனைக்கு முன்னாடி பேசிய காரணத்தினாலும், பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செய்த சாதனைகளை எல்லாரும் பேசிய காரணத்தினாலும் நான் இந்த ஊருடைய சின்ன சின்ன குறைகளை மட்டும் சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த ஊரிலே இப்ப நம்ம நின்று கூட இந்த மேம்பாலமானது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் உச்சகட்டம் என்று சொல்ல போனால் இந்த மேம்பாலத்தை முதல் சான்றாக நான் சொல்லுவேன். 9 கோடி ரூபாயில இந்த மேம்பாலத்தை புனரமைக்கணும்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வண்டி இங்க நிக்க கூடாது, போயிடணும். வண்டி எடுங்க, மூவ் பண்ண சொல்லுங்க. அந்த வண்டியை கேஆர்எஸ் வந்து முன்னாடி போகணும், இங்க நிக்க கூடாது, போன உண்டு முன்னாடி போகப்படுது. அப்படிப்பட்ட இந்த திண்டிவனம் மேம்பாலமானது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம். அந்த மேம்பாலம் அப்ப கட்டும் போது அதனுடைய ஒட்டுமொத்த தொகை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 15 to 18 கோடி ரூபாய் தான். ஆனால் இன்று பராமரிப்பு செலவுக்காக மட்டும் 9 கோடி ரூபாயை வந்தது ஒதுக்கியிருக்காங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட 9 கோடி ரூபாய் மேம்பால தொகையில இந்த மேம்பாலத்தில் என்ன சரி செய்யப்பட்டது என்று இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த பெயிண்ட் அடிச்சதும் ஒரு 4 ஸ்பீக்கர் மாட்டிருந்தான். இந்த மேம்பாலத்துல பள்ளி குழந்தைகளும் பெரியவர்களும் முதியவர்களும் வியாபார பெருமக்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் அனைத்து பேரும் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளா 2 ஆண்டுகளா குதிரை சவாரி இலவசமாக செய்த காலங்கள் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவதன் பேர்ல அந்த ரோடு வந்து சரி பண்ணி போட்டாங்க. அப்படி இதுல ஊழல் உச்சகட்டமாக முதல் கட்டமாக நாம நின்றுக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த திண்டிவனம் மேம்பாலமே சேரும். இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? இந்த திமுக கண்ட்ரோல். இந்த மாவட்ட செயலாளரும் இந்த திண்டிவனத்தில் தாங்கி இருக்கக்கூடிய நகர திமுக உறுப்பினர்களுடைய கொள்ளை கூட்டமாக திகழ்ந்திருக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு மேம்பாலம் புதிய பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி திறந்திருக்காங்க. அந்த பேருந்து நிலையத்தில் 25 கோடி ரூபாய் பட்ஜெட்ல மக்கள் வரி பணத்தில் கட்டக்கூடிய அந்த மேம்பாலமானது இன்றைக்கு 10 பைசாவுக்கு புண்ணி இல்லாம 10 பேசஞ்சர் கூட போற வழி இல்லாம இங்க இருந்து நடு காட்டுல ஒரு நடு ஏரியில எடுத்து போய் கட்டிட்டீங்க. நீங்க கட்டித்தோட விலையை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எந்த வித முன்னறிவிப்பு இல்லாம அத்தனை பஸ் அங்க கொண்டு போறீங்க. ஆனா பொதுமக்கள் இங்கதான் இதைதான் பேருந்து நிலையமாகவும் இதைதான் தாங்கி சுத்திட்டு இருக்க. இங்க பாருங்க, இந்த பள்ளி மாணவர்களை இங்கிருந்து சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு வந்தவொடனே பேருந்து நிலையத்துக்காக அங்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்த மேம்பால பகுதியிலிருந்து அந்த பக்கம் கடந்து செல்றதுக்குள்ள 4 ஒயின் ஷாப் இருக்குது. இந்த தமிழக அரசும் இந்த காவல்துறையும் நீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டினீங்களே, பாதுகாப்பு வசதி ஏற்பாடு செஞ்சீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே? இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை கேட்கிறேன், சாராட்சியரும் வட்டாட்சியரும் இங்க இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையரை கேட்கிறேன், இந்த பாதுகாப்பு குறைஞ்சபட்சம் உறுதி செஞ்சீங்களா? இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இந்த மேம்பாலம் கீழே இருந்து பேருந்து நிலையம் செல்றதுக்கு சர்வீஸ் சாலை அமைச்சீங்களா? அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறதுக்கு தடுப்பு சோறு அமைச்சீங்களா? எதுவுமே செய்யல. உங்களுக்கு என்ன நோக்கம்? 25 கோடி ரூபாய் கட்டிங் கிடைச்சதா, கலெக்ஷன் கிடைச்சதா, பர்சன்டேஜ் கிடைச்சதா முடிச்சீங்க. அங்க எவன் செத்தா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, யார் வீட்டு பிள்ளைங்க நாசமானா என்னன்றத பத்தி உங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமூக அக்கறை உள்ள அத்தனை கட்சிக்காரர்கள் சொல்லிட்டாங்க, அந்த பேருந்து நிலையம் ஓபன் பண்றதுக்கு மட்டும் டிவைடர் அமைங்க, பஸ் வந்து திரும்பறதுக்கான பாயிண்ட் கேட்டா காட்டுங்க, இருசக்கர வாகனங்கள்ல வேகமா வர்றவங்க நிறைய விபத்துக்குள்ளாவாங்க, பேருந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்குன்னு பல ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களும் கட்சியை சேர்ந்த நண்பர்களும் நிறைய குரல் கொடுக்குறாங்க. எதையாவது ஒன்னையாச்சும் இந்த திண்டிவனம் நகராட்சி காது குத்து வாங்கி இருக்குதா? வாங்காது. ஏன்னா அந்த நகராட்சிக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான்,
என்னெல்லாம் கமிஷன் கொடுப்பீங்களோ, எதுலெல்லாம் கட்டிங் கிடைக்குமோ, எதுலெல்லாம் ஏமாத்த முடியுமோ அது மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சராக இருந்த மஸ்தான் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் அவங்களும் சேர்ந்து பழகி இந்த அரசு அதிகாரி பூராவே பாத்தீங்கன்னா நேர்மை விஷயத்தை மறந்துட்டு கமிஷனும் கலெக்ஷனும் எங்க கிடைக்குதோ அது மட்டும் தான் மக்கள் திட்டமா நினைக்கிறான். இப்படி ஒரு சூழலை இந்த ஊர் கொண்டு வந்திருக்கீங்க. இதை தொடர்ந்து பாருங்க, நம்ம ஊர்ல மாவட்ட மருத்துவமனை திறந்துருக்கீங்க. அந்த மருத்துவமனையில ஒரு இருமலுக்குன்னு சொல்லி உடம்பு சரியில்லை போனா அந்த குழந்தைக்கு இருமல் மருந்து கொடுக்க வக்கில்லாத ஒரு நிர்வாகம் செய்றீங்க. 65 கோடி ரூபாய் நீங்க பில்டிங்கை கட்டிட்டு அதுக்கு தேவையான உபகரணங்களையும் மருந்துகளையும் அதுக்கு தேவையான நிர்வாகத்துக்கு தேவையான மருத்துவர்களையும் மருத்துவ உதவியாளர்களையும் உங்களால போட முடியலையே. எதுக்கு நீ அந்த மாவட்ட மருத்துவமனை வேகமா திறந்து எங்களுடைய வரிப்பணத்துல கட்டிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் திறந்தா இந்த திண்டிவனம் நகர மக்கள் உடனடியா வாக்கு செலுத்திடுவாங்க. இந்த திண்டிவனம் தொகுதி நம்ம வென்றிடலாம் என்ற கனவுல ஸ்டாலின் அவர்கள் நீங்க திறந்தீங்க பண்ணீங்க. உங்களுக்கு அதெல்லாம் மக்கள் வரிப்பணத்துல மக்களுக்காக எல்லாம் செய்யறாம நாடகம் ஆடிட்டு எங்களுடைய வரிப்பணத்துல நீங்க மக்களுக்காக சேவை செய்யறதா நாடகம் ஆடிட்டு நீங்க கொள்ளையடிக்கிறது மட்டும் புரிய வச்சிருக்கீங்க. அந்த 65 கோடி ரூபாய் கொள்ள, இந்த 9 கோடி ரூபாய் மேம்பாலம் 9 கோடி ரூபாய் கொள்ள, பேருந்து நிலையம் 25 கோடி ரூபாய் கொள்ள, லைப்ரரி கொள்ள, எத்தனை கொள்ளை அடிப்படையே குறிக்கோளாக இந்த மாவட்டத்தில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியை வரைக்கும் நீங்க நியமிச்சிருக்கு. நீங்க அடிப்படையா மக்கள் இந்த பேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்து செல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் குறைஞ்சபட்ச சுத்தம் உங்ககிட்ட இருந்திருக்கா? இங்க இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகளை பத்தி நீங்க ஏதாவது கரிசனம் காட்டினீங்களா? காட்டவே இல்லை. உங்களுக்கு என்ன நகராட்சி கடையில் 62 கடையை 62 கவுன்சிலருக்கு ஒதுக்கணும். ஒரு கவுன்சிலருக்கு 3 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் பணம் வாங்கணும். அந்த பணத்தை வாங்கி டெபாசிட் வச்சுட்டு அவங்களுக்கு சொத்தை எழுதி கொடுக்கணும் பஸ் ஸ்டாண்ட. அப்படி திமுகவுக்கு மட்டுமே சென்ற ஒரு சூழல் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி நீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? எதுவுமே செய்யல. மக்களுக்காக மக்களும் தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஒரு திட்டத்தை கூட அந்த திண்டிவனம் நகரத்தில் நீங்க செய்யல. பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் அமலுக்கு வரவே இல்லை. ஆனா அனைத்து வீட்டு வரிகளிலும் பாதாள சாக்கடை திட்டமானது வரி செலுத்தப்படுகிறது. ஏன் ஏமாத்துறீங்க? தண்ணி கொடுக்கறது இல்ல. நாங்க ஜல்ஜீவன் திட்டத்துல வீடுகார தண்ணி கொடுக்கிறோம். ஆனா அந்த தண்ணிக்கு பாத்தீங்கன்னாக்கா குழாய் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, திறந்தா காத்து கூட வர்றதில்ல. வெறும் பைப்பு மட்டும் நட்டு வச்சுட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டத்துக்காக கொடுத்த அந்த திட்டத்தை தப்பா பயன்படுத்தி பில் போட்டு எடுத்துட்டு இருக்கீங்க. தண்ணி வரி வாங்குறீங்க. உங்களுக்கு நியாயமா போட்டுதா ஸ்டாலின் அவர்களே? நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களும் இந்த நகரத்தில் செய்யாத பாவங்கள் தன் தப்புகளே கிடையவே. அத்தனை ஊழல். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி என் அம்மாவாக பார்க்கக்கூடிய அக்கா ராதிகாமா சொன்னாங்க, என்னுடைய அம்மாவாக இருக்கிற அன்பு தாய் லதா அம்மா 4 மணிக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் போது விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்த சகோதரர்கள் 10 பேர் நடக்கலாம். யாரை கேட்டு நீங்க நிகழ்ச்சி நடத்தின நாங்க நடத்த அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றோம். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது? இது என்ன? இது இந்தியாவா இல்ல பாகிஸ்தானா? யான் நாடு, யார் மாநிலம், யான் ஊரு, யான் மாவட்டம், யான் ஏரியா, யான் ஏரியால யான் ஊரு நடத்தினா எவங்கிட்டயா பர்மிஷன் கேட்கணும்? யாருக்கு அனுமதி விடுறோம்? பாரதிய ஜனதா கட்சி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது எவனுக்கு யோகித்து இருக்குது? உங்களுக்கு அத்தனை திருட்டு தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகளையும் உங்களை தோல்வித்து காட்டுறதுதான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே ஒத்த தொண்டன் இருந்தா கூட அவனை பார்த்து கூட்டணி கட்சியில் அத்தனை பேர் பயப்படுறது காரணம் என்னன்னாக்கா, அத்தனை எதிர்கட்சி பயப்படுறாருன்னா ஒருத்த மொத்த பேர் முகத்தை தோல்விச்சு காட்டிடுவான்ற பயம். அந்த பயத்தினால அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழியில நல்லாட்சி செய்வதற்காக இந்த திமுகவை தோல்வித்து காட்டுவதற்காக நடைபெறக்கூடிய இந்த திருமண பிரச்சாரம் இன்னும் தொடர்ந்து நகரில் பல்வேறு பகுதியில் நடக்கக்கூடிய சூழல் இருப்பதால காலமும் நேரமும் கருதி சிற்றுவரை முடித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.